ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SBMH Vlogs and Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஷ் தான். உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், டொமேட்டோ தோசை தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அதுவும் இல்லாமல் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு கட்டை விரல் சைஸ்க்கு ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு தோல் உரித்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு 4 3 வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபைனாக தான் இது பண்ணணுன்ட்டு இல்லை, நம்ம 4 3 கட் பண்ணாலே போதும். இதை வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் எதுக்குன்னா வந்து நம்மளுக்கு டைஜஷனுக்காக தான். இது வந்துட்டு இந்த டிஷ் நம்மளுக்கு சூப்பராக டைஜஸ்ட்டும் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். நான் ஆல்ரெடி ஒரு பவுலில் வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து டெய்லியும் தோசை, இட்லி அந்த மாதிரி ஒரே மாதிரியே செஞ்சு போர் அடிச்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு டொமேட்டோ தோசை செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு அதோடைய தண்ணி வந்துட்டு வாஷ் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் தண்ணி. இப்போ நம்ம தண்ணி நிறையா ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தோசை கரெக்டாக வராது. அதனால் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதிலே எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு தோசை கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் தோசை மாவுக்கு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தோசை கல் வந்துட்டு ஹீட் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கரண்டி தோசை மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படின்னா தான் வந்துட்டு நம்மளுக்கு தோசை வந்துட்டு சூப்பராக மொறுவலாக வரும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்தோம், இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம தக்காளி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.